பொதுவாக நம்ம இந்திய வாக்காளர்கள் வந்து ஒரு அளவுக்கு வந்து அறியாமை இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இவர் நல்லவருங்க, இவர் வந்து அல்லூர் சும்பாட்டை ஆயிடுச்சுன்னா வந்துடுவார், தியாங் எலக்ட்ரிக் உளுந்தா வந்துடுவார், ஒரு இறப்பு வீட்டுக்கு வந்துடுவார், ஒரு திருமணம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ஒரு டோன்னோடி ஒரு மாநில ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களோட கடமை வந்துட்டு சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அல்லூர் மாட்டி சும்பாட்டை ஆகிடுச்சு, தியாங் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லைன்னு சொல்லி இதுதான் அவங்களுடைய ரோலாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் மாநிலத்தில் இருந்தால் மாநிலம் ஒரு ஆட்சி இருக்குல்ல, மாநில அரசாங்கம் இருக்குல்ல, மாநில அரசாங்கம் மூலமாக எவ்வளோ காரியம் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு அந்த கவசானில் வந்து ஒரு இப்போ நெக்லிஸ்மெலாம் எடுத்துக்கிட்டா நான் நினைக்கிறேன் 4-5 டோன் இருக்காங்க. இந்த 4-5 அடோனுங்க வந்துட்டு அவங்க கவசம் எல்லா இடத்துலையும் போலாட்டியும் அவங்க கவசனில் வருஷத்துக்கு 20 ஏக்கர் நிலத்தை எடுத்து விவசாயத்துக்கு நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் இந்த வருஷத்துக்கு 10 பேர் கொடுக்குறோம், அடுத்த வருஷத்துக்கு 10 பேர் கொடுக்கணும்னு சொன்னால் 5 வருஷத்துல எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருப்பாங்க இந்த 4 கவசானில். அப்புறம் இந்த 4-5 அடோனுங்க வந்து மாநில அரசாங்கத்தில் இருக்காங்க. மாநில அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது மாநில அரசாங்கமே வந்து பல திட்டங்கள் செய்கிறாங்க. விவசாய திட்டம், பொருளாதார திட்டமும் செய்கிறாங்க. இந்த விவசாய பொருளாதார திட்டத்தில் இந்தியங்களை நம்ம இடத்துக்கு சேர்ந்தவர்களை வந்து அதில் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணல, அது உள்ள வேலையும் செய்யலை. இந்த வேலையை செய்ய முடியாத காரணத்தினால அந்த கடமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படிலாம் செஞ்சு நம்மளை மீண்டும் மீண்டும் மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க.